ஹாய்! உப்புமா செய்யலாமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ரவா உப்புமா கிடையாதுங்க. அரிசி உப்புமா. ரவா உப்புமாவை விட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு பச்சரிசியை வந்துட்டு நல்லா அலசிட்டு காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் துவரப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. ரவை பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போது கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துட்டு இது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி பவுடரை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விடுங்க. 3-4 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்துருக்க அரிசி வந்து 1 கப் அளவு, இதுக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே தான் இது வேகணும். அப்போ தான் நல்லா அரிசி வெந்து வரும். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. இடையில கலந்து விடுங்க. கலந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க. நல்லா தூவி விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு திரும்ப 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்டகாசமான அரிசி உப்புமா ரெடிங்க. எங்கள் வீட்டில் உப்புமானாவே அரிசி உப்புமா தான் அடிக்கடி செய்வோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடிக்கடி செய்வீங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.